இஸ்ரேல் காசா யுத்தத்தை பற்றிய செய்திகளில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இஸ்ரேலுடைய குண்டுவீச்சில் ஏராளமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பல செய்திகள் தகவல்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். நானும் பார்த்துருக்குறேன். இப்படி காசா யுத்தத்தில் ஏராளமான மக்கள் உயிரிழப்பது மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஐநா நீதிமன்றத்திலேயே தென்னாப்பிரிக்கா தேசம் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்து அந்த வழக்கு நடந்து இஸ்ரேல் பிரதமரை கைது செய்யணும் அப்படின்னு அரெஸ்ட் வாரண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யாக கொண்டு வரப்பட்டது. இஸ்ரேலுக்கு எதிரான இன வெறுப்பில் அரசியல் உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. ஹமாஸ் இதுவரை 48,000 பேர் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போதே போராட்டக்காரர்கள் 40,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏராளமான பொய் பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. கேட்பதெல்லாம் உண்மைன்னு நம்பி மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் வரலாறு தெரியாமல், நிலவரம் தெரியாமலே அங்கே வந்து நின்று இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது அப்படின்னு கோஷம் போடுறாங்க. ஆனால் அவர்களுடைய கோஷமான ரிவர் டு த சி பாலஸ்டைன் வில் பி ஃப்ரீ என்பதே இனப்படுகொலைக்கான அழைப்புங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இப்போ அங்கே ரிவர் டு த சி இஸ்ரேல் தேசம் தான் இருக்குது. அதனால் அங்கே பாலஸ்தீன தேசத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இஸ்ரேல் தேசத்தை அழித்து விட்டு அங்கே பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம், இதுதான் தீவிரவாதிகளுடைய கொள்கையாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. சிலர் இஸ்ரேலர்கள் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே போகணும், அவங்களாம் யூரோப்லேருந்து வந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஏமன், எத்தியோப்பியா, லிபியா, ஈராக் இது போன்ற தேசங்களில் இருந்து யூதர்கள் துரத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க இந்த தேசங்களுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் எத்தனிக் கிளென்சிங் நடந்திருக்கு. யூதர்களே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு அவங்க விரட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த வரலாறு தெரியாமல் தான் யூதர்கள் ஏதோ யூரோப்பில் இருந்து வந்து இங்கே காலனி ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொந்த தேசத்துக்கே திரும்பி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. What's your favorite Palestinian saying, like from the river to the sea, Palestine would be free? What would happen to all the Israelis when They would use their second citizenship to whatever country they immigrated from and they would go back. But not everyone in Israel has second citizenship. But everyone came from somebody that came from some heritage outside of the Middle East. Like Yemen? Like Yemen, yes, exactly. So like Jews could Yemen, go back there? Ethiopia, like where, All the yes. Jews could go back to Ethiopia? Not all of the Jews can go back to one specific place. Well, Ethiopian Jews. Wherever they came from. What about Libyan Jews? Okay, they can go back Let's go back to Libya, right? இப்படி தான் வரலாறு சரியாக தெரியாமலே பலரும் இஸ்ரேல் மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதில் முக்கியமான 3 குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனோசைட், அபார்த்தைட், காலனைசர். ஒன்று, அவர்கள் இனப்படுகொலை செய்கிறாங்க. இரண்டாவது, அவர்கள் இனவாதம் பார்த்து பாலஸ்தீனியர்களை ஒடுக்குறாங்க. மூன்றாவது, அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து காலனி ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. எப்படி இஸ்ரேலை பற்றிய வரலாற்று அறிவோ அல்லது இப்போது இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்குது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே இஸ்ரேல் மேலே இவ்வளோ வெறுப்போடு இவ்வளவு மக்கள் வந்து ஏன் போராடுறாங்க? இங்கே போராட வந்திருக்கிற எல்லா மக்களுமே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது, இனவெறியோடு நடந்து கொள்கிறது, காலனி ஆதிக்கம் செய்கிறது என்று நம்பி தான் இப்படிப்பட்ட அநியாயத்தை எதிர்த்து நீதிக்காக போராட வந்திருக்கோன்னு சொல்லி தான் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? தான் நல்லவன், நல்ல விஷயத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் கொடுக்கும். அதனால் நியாயத்தின் பக்கம் நின்று போராடுறோம் அப்படின்னு நினச்சி வந்து தான் நிற்கிறாங்க. ஆனால் சரியான பக்கம், நியாயத்தின் பக்கம் நிற்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா அதற்கு சரியான வரலாற்று அறிவு இருக்கணும், உலக அறிவு இருக்கணும், இப்போ உலகத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்கிற உண்மையான செய்திகள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏராளமான பொய் செய்திகள், பொய் பிரச்சாரங்கள் இருக்குது. இப்போது இங்கேயும் இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்துலேயும் உண்மை என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மக்கள் குடும்பமாக வந்து போராடுறாங்க. நிறைய மாணவர்கள், அதுவும் படிக்கிற மாணவர்கள். எங்கே படிக்கிறாங்க? ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், கொலம்பியா யூனிவர்சிட்டி, இப்படி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே படிக்கிறவங்க என்பதால் இவர்களுக்கு சரியானபடி வரலாற்று அறிவு இருக்கும், தெரிஞ்சு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பல விவாதங்களில், கேள்வி பதில்களில் அவங்களுக்கு வரலாற்று அறிவு சுத்தமாக இல்லை, அறியாமையில் இருக்கிறாங்கங்கிறது தெரிய வருது. இன்னும் சாதாரண மக்கள் பலர் வந்து போராடுறாங்க. இவர்களுக்குமே அங்கே என்ன நடக்குங்கிற உண்மை தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஒரு வயசான அம்மா, பிரிட்டனில் ஒரு வயசான அம்மா வந்து போராடுறாங்க. இவர்களுக்கு அங்கே காசால மக்கள் கொல்லப்படுறாங்க, இஸ்ரேல் அவங்கள கொன்னுட்டுருக்கு, அதனால் நான் போராட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குது, தான் சரியான பக்கம் தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த வீடியோ எடுக்கிறவர் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க.
அப்போ தான் அவங்க What's யோசிக்கிறாங்க. going on? I இதை பாருங்க. stand up and support the Palestinian. Against violence of any form. The retaliation is beyond insane. What would you do if you were Israel? Well, okay, you. Like, should they take out Hamas? Maybe. I don't know. Are you mother? Yes, I have a daughter. You have a Daughter and 5 grandchildren. Okay. So if they had 2 of your grandchildren and 1 of your daughters, what would you want them to do? I would do everything possibly to have them back. Yeah. So if they stopped firing, then இப்போ அவர் என்ன கேட்குறாரு, 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகளும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் கூட இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் புகுந்து அங்கே படுகொலையை நடத்துனாங்க. பல இஸ்ரேலியர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே அங்கே வந்து கொண்டு இருக்கிறாங்க, வீடுகளோடு இது கொளுத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 250 பேரை அங்கே காசாக்குள்ளே கடத்திட்டு வந்திருக்காங்க. பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே. பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான தாக்குதல்கள், இப்படி பல குற்றங்கள் அங்கே நடந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இன்னுமே இந்த இஸ்ரேலியர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அங்கே வந்து காசாவில் தான் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு, அவங்கள ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுவிக்கவில்லை. ஐநா அமைப்பு, ஆண்ட்ரான்னு சொல்லக்கூடிய இந்த ஐநா அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட அவங்க வீடுகளில் இந்த பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருந்துருக்குறாங்க. அவர்களுடைய பள்ளிகள், மருத்துவ நிலையங்கள் இங்கெல்லாம் கூட ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. கடத்தப்பட்டவர்களை ஒழித்து வைத்திருக்கிறாங்க. இப்படி காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகள்லையும் இந்த பணைய கைதிகள் இருந்தாங்க. அங்கேருந்து விடுவிக்கப்பட்டு வந்த கடத்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க, அல் ஜசீரா ரிப்போர்ட்டருடைய வீடுகளில் தான் நாங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தோம்னு சொல்கிறாங்க. இப்படி கடத்தப்பட்டவர்களை அவங்க விடுவிக்கவே இல்லை. கடத்தப்பட்ட நிலையில் அங்கே காசாலே அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பிபாஸ் குடும்பத்தை சேர்ந்த அந்த 2 குழந்தைகள், கிஃபிர், ஏரியல் பிபாஸ் என்கிற இந்த 2 குழந்தைகளும் அவங்க அம்மாவும் அங்கேயே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் அங்கே நிலைமை. இப்போ இஸ்ரேல் என்ன செய்யணும்? அதுதான் ரொம்ப எளிமையாக அவர் கேள்வியாக கேட்குறாரு. உங்களுடைய குழந்தைகளை, உங்கள் குடும்பத்தினரை தீவிரவாதிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ என்ன செய்வீங்க? அரசாங்கம் இப்போ என்ன செய்யணும்? இப்போ இஸ்ரேல் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? இந்த கேள்வினால் அவங்க திகைத்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்படி யோசிக்கவே இல்லை. இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மக்களை அங்கே கொன்று இருக்கிறாங்க, கடத்திட்டு போயிருக்கிறாங்க, கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள காப்பாற்றணும். அப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க? இஸ்ரேல் அரசாங்கம் என்ன செய்யும்? இப்போ அந்த கொஞ்சம் யோசித்து சொல்கிறாங்க, நான் ஏதாவது செய்து எப்படியாவது என்னுடைய குழந்தைகளை மீட்க பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க குழந்தைகளுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அரசாங்கத்தை என்ன எதிர்பார்ப்பாங்க? அப்போது இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா அரசாங்கம் தீவிரவாதிகளை அழித்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கி நம்ம நாட்டிலேயும் காஷ்மீரில் அந்த பகல்காமில் 28 பேரை தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள். அப்போ இந்த மாதிரி தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துது. அதுவும் பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்கே தீவிரவாத முகாம்களில் தாக்குதல் நடத்துது. ஆனால் இஸ்ரேலில் பல காலமாக, பல வருஷங்களாக இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளும், வடக்கில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளும் இஸ்ரேல் மக்களை தாக்கி கொண்டே தான் இருக்கிறாங்க. ராக்கெட்டுகளாக அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அது எங்கே வேணால் வந்து விழும், வீடுகளில் விழும், ஸ்கூலில் விழும், ப்ளே கிரவுண்டில் விழும். எத்தனையோ குழந்தைகள் உட்பட இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. அவங்க தொடர்ந்து இந்த தாக்குதலை செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்? அவங்களுடைய சார்ட்டர்லேயே அப்படி தான் இருக்குது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் அல்லது ஈரான் போன்ற தேசத்துடைய கொள்கையே பாருங்களேன். அவர்களுடைய வலைத்தளங்கள்லேயே நீங்கள் அவர்களுடைய கொள்கைகளை பார்க்கலாம். அவர்களுடைய கொள்கைகளே இஸ்ரேல் தேசத்தை அழிப்போம், அடியோடு அழித்து அங்கே நாங்கள் பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம், யூதர்களை எல்லாம் கொல்லணும், இப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாகவே இருக்குது. இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகும் வருஷம் நாங்கள் இதை நடத்துவோம் அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்கு. அப்போது அவங்க இதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்போ மனித சமுதாயம் அமைதியாக இருக்கணும்னா அதற்கு ஒரே வழி, இப்படி ஒரு குறிப்பிட்ட இனத்தை கொலை செய்வதையே இன அழிப்பு தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறவங்கள கண்டிப்பாக அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களை அழிக்க தான் செய்யணும். வேறு வழி கிடையாது. யுத்தம் மிக குரூரமானது, மனித சமுதாயத்துக்கு எதிரானது. அப்போ யுத்தத்தில் மக்கள் சாகக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? யுத்தமே செய்யக்கூடாது, யுத்தத்தை ஆரம்பிக்கவே கூடாது. அப்போது இங்கே உலக மக்கள், உலக தேசங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? பலரும் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது, இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும்,
உலக தேசங்கள் பல அமைப்புகள் வந்து இஸ்ரேல் இந்த யுத்தம் மூலமாக இனப்படுகொலை செய்கிறது, அதனால் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தீர்வா? இதுதான் ஒரு எளிமையான கேள்வி மூலமாக அவர் கேட்டு கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறார். இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடுறோம், இஸ்ரேலுடைய இன அழிப்புக்கு எதிராக போராடுறோம், இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்டுக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தினரை தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அரசாங்கம் என்ன செய்யணும்னு விரும்புவீங்க? ஏன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது, நாளைக்கு திரும்பவும் நடக்கலாம். அப்போ இது நடக்கவே கூடாது, அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தானே விரும்புவீங்க. தீவிரவாதிகள் உங்கள் குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு அவங்கள விடுவிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் யுத்தமும் பண்ணக்கூடாது, ஆனால் கடத்தப்பட்டவர்களும் திரும்பணும் அப்படின்னு நினச்சா, அப்போ நீங்கள் அந்த யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் அங்கே மீடியேட்டராக வந்து அங்கே பேசணும் இல்லையா? ஒரு அமைப்போ அல்லது பல அரபு தேசங்கள் சுற்றி வர இருக்குது. அப்போ எல்லா தேசங்களும் நினைத்திருந்தால் கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ்க்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஹமாஸுக்கு பண உதவி, ஆயுத உதவி செய்யக்கூடிய ஈரான், கத்தார் போன்ற தேசங்கள் நினைத்திருந்தால் அழுத்தம் கொடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் அந்த யுத்தத்தையே தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறார்கள். மற்ற அரபு தேசங்களும் கடத்தப்பட்டவர்களை முதல்ல விடுவிச்சு தான் ஆகணும், அப்போ தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும், ஹமாஸ்க்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு இந்த யுத்தம் இவ்வளோ காலம் நீடித்து காசா அழிந்து போன நிலையில் இருக்குது. அந்த நிலைக்கு வந்த பிறகு இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் யூதேய சமரியா பக்கம், அதாவது வெஸ்ட் பேங்க் பக்கமும் வந்து வன்முறையை தூண்டுறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய PLO அமைப்பினரோட மோதல் வந்து அங்கே பயங்கர சண்டை நடக்குது. அதனால் வெஸ்ட் பேங்க் PLO தலைவர் அப்பாஸ் ஹமாஸ் தான் இவ்வளவு மக்கள் சாகிறதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டுறாரு. ஏன்னா அவர்கள் கடத்தப்பட்டவர்களை விடுவித்திருந்தால் எப்போ யுத்தம் நின்று போயிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது அரபு தேசங்கள், உலக தேசங்கள் அல்லது ஐநா சபை இந்த ஹமாஸுக்கு எதிராக எந்த ஒரு நெருக்குதலையும் கொடுக்கல. ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேசங்களுக்கு எதிராகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த நெருக்குதலையும் கொடுக்கல. ஏன்னா அப்படி நெருக்கி கடத்தப்பட்டவர்களை விடுவித்திருந்தால் யுத்தம் எப்போவோ நின்று போயிருக்கோம், இவ்வளோ மக்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் யாருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் மற்ற எல்லா அரபு தேசங்களை விட இங்கே தான் அதிக சுதந்திரம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தேசத்துக்கு எதிராகத்தான் எல்லா போராட்டங்களும், வெறுப்பும், நடவடிக்கைகளும் இருக்குது. அப்போது இது அமைதியான சமுதாயத்துக்கு எதிராக, ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்குது. அதே நேரத்தில் தீவிரவாத அமைப்புகளுக்கும் அதை தூண்டக்கூடிய தேசங்களுக்கும் இது ரொம்ப ஆதரவான ஒரு நடவடிக்கையாக இருக்குது. இதனால் அவங்க கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கிறது எவ்வளவு தாமதம் பண்ண முடியுமோ அவ்வளவு தாமதம் பண்ணுறாங்க. அதனால் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்த முடியுது. அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் குடும்பமாக கொண்டாங்க இல்லையா? அதுதான் இனப்படுகொலை. அப்போது இந்த இனப்படுகொலை, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் தேசம் அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு, அவங்க தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக அவங்க யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. அது அவர்களுடைய கடமை. அதே போல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டியது அங்கே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர். ஆனால் அவங்க மக்களை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பு இல்லை, ஐநா சபையோட பொறுப்புங்கிறாங்க. அப்போது ஐநா சபையோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களோ எகிப்து வழியாக அவங்களுக்கு உணவு, மருந்து பொருட்களை எல்லாம் அனுப்பியிருக்கலாம். யுத்தம் நடக்கும்போது ராஃபா கிராசிங் வழியாக, எகிப்து வழியாக அந்த மக்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம், அந்த மக்களை தங்களுடைய நாட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த அரபு தேசங்களும் அதை செய்யவில்லை. இப்படி ஆக்கப்பூர்வமாக இவர்கள் எதையுமே செய்யலை. ஆனால் இந்த இனப்படுகொலை நடந்த பிறகு உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்களும் ஆதரவான தேசங்களும் இதை மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடினார்கள். இன்றைக்கு காசால யுத்தத்தை நிறுத்தணும்னு போராடுகிற பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள் அன்றைக்கு நியாயத்தை பற்றி எதுவும் பேசலை. ஆனால் இந்த இனப்படுகொலையெல்லாம் நடந்த பிறகு இஸ்ரேல் தான் இனப்படுகொலை செய்கிறது அப்படின்னு இப்போ வழக்கை கொண்டு வந்து ஐநா சபை நீதிமன்றங்கள் ICC, ICJ அந்த வழக்கை விசாரித்து இஸ்ரேல் இனப்படுகொலை செய்துன்னு தீர்ப்பும் சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இன்னும் காசாவுடைய இருண்ட சுரங்கங்களில் 1.5 வருஷத்துக்கு மேலே சிறை வைக்கப்பட்டு அங்கே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க அல்லது கொல்லப்படுறாங்க. கடத்தப்பட்டவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, அதை பற்றி பேசலை. ஆனால் ஐநா சபை நீதிமன்ற வரலாற்றில் இவ்வளவு வேகமாக ஒரு வழக்கை கொண்டு வந்து விசாரித்து தீர்ப்பு சொன்னதும் கிடையாது. இப்போது இதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக பார்ப்போம். இப்போ உங்களுடைய வீடு புகுந்து உங்களுடைய குழந்தைகளை ஒரு கொலைகார கூட்டம், தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்ககிட்ட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை மீட்கிறதுக்கு நீங்கள் போராடுறீங்க. அப்போது சிலர் வந்து உங்களுடைய கையில் பிடிச்சிக்கிறாங்க. உங்களை பிடிச்சி தாக்குதல் நடத்தாமல் தடுத்து, நீங்கள் இப்படி தாக்குனா அந்த கொலைகாரர்கள் பக்கம் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க, அதனால் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு உங்களை தடுத்தா அது சரியா? அப்போ அவங்க நியாயமாக என்ன செய்யணும்னா, முதல்ல பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உதவி செய்யணும். அவர்கள் உங்களுக்கு உதவியாக கடத்தப்பட்டவர்களை மீட்டு அதனால் மோதலை நிறுத்தலாமே தவிர
எதுவுமே செய்யாமல் உங்களை மட்டும் பிடிக்கக்கூடாது. நம்ம ஊர்லேயும் 2 கார் டிரைவர்ஸ் ஒரு சிறு பெண்ணையும் அவளுடைய தம்பியையும் கடத்திட்டு போயிட்டாங்க. பிறகு பாலியல் அத்துமீறல் செய்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கு அந்த பெண்ணை கொலை செய்கிறாங்க. இதனால் போலீஸ் அவங்கள என்கவுண்டரில் சுட்டு கொன்னுட்டாங்க. ஏன்னா அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு எதிராக கொலைகார தாக்குதல், பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அவர்கள் மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறாங்க. அமைதியான சமுதாயத்திற்கு எதிரான மிகப்பெரிய அச்சுறுத்தல். இங்கே சட்டத்தை மதித்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்க உயிர் தான் பாதுகாக்கப்படணும். அப்போ இங்கே கடத்திட்டு போன குற்றவாளிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து தான் அவங்கள மீட்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான குற்றங்களை நியாயப்படுத்துறது, அதுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு சமம். ஏன்னா அப்படி செயல்பட்ட எதிர்காலத்தில் இது போன்ற பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் ஆயிரும். அதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார் வேணாலும் யாரையும் கடத்தலாம், கொல்லலாம், பாலியல் வன்புணர்வு செய்யலாம். உலகமும் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் தலையாட்டும். இப்படி ஒரு நிலை இருந்தால் நாளைக்கு அமைதியாக வாழ்கிற உங்கள் குடும்பத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு ஆயிரும். ஆனால் இப்படி மக்கள் மீது வன்முறையை பிரயோகம் பண்ணுறவங்களுக்கு ஆதரவானுன்னு அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. இப்படி பேசிகிட்டு இருந்தால் ஒன்று இவங்க அவங்க கூட்டாளிகளாக இருக்கணும், அல்லது ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும். ஆனால் அப்படி ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் 2 பக்கமும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி கடத்தப்பட்டவர்களை மீட்பதில் அதிக அக்கறை காட்டுவாங்க. மனிதர்களுடைய மிக அடிப்படையான உரிமை ஒருவரது உயிர் வாழும் உரிமை. சட்டத்தை மதித்து ஆயுதத்தை எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அமைதியாக வாழ்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஐநா அமைப்பின் மனித உரிமையிலும் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் இந்த UN ஆர்டிக்கலை பார்க்கலாம். இதில் பாருங்கள், எவ்ரிஒன் ஹேஸ் அ ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பர்சன். அப்போது மனிதர்கள் அங்கே வாழ்வதற்கான அந்த பாதுகாப்பு என்பது அடிப்படை உரிமை. இப்போ இதை மீறிடுறாங்க. இந்த ஆர்டிக்கிளுக்கு எதிராக தான் ஹமாஸ் அமைப்பினரை தெரிந்தெடுத்த காசா மக்கள், பாலஸ்தீனியர்களும் இந்த அடிப்படை உரிமையை இஸ்ரேல் தேசத்துக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் மற்றும் பல தீவிரவாத அமைப்புகள் இவர்கள் எல்லோருடைய கொள்கைகளுமே இஸ்ரேலை அழிப்பது தான். அப்போது இதை தான் ஹமாஸ் தன்னுடைய கொள்கையாக, UN ஆர்டிக்கிளுக்கு எதிரான கொள்கையாக வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறாங்க. அவங்கள தான் காசா மக்கள் தேர்ந்தெடுத்து ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் காசா ஐநாவுக்கு எதிராக, உலக சமுதாயத்திற்கு எதிராக இருக்குது. இன்றைக்கு ஈரான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மட்டுமல்ல, 1920களில் இருந்தே பல அரபு தலைவர்களும் அரபு இயக்கங்களும் யூதர்களை அழிப்பதை கொள்கையாக வைத்திருந்து ஹெப்ரான் மாசாக்கர் மாதிரி பல படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அப்படித்தான் கடைசியாக அக்டோபர் 7 பெரிய அளவு இனப்படுகொலையாக செய்தார்கள். அதை இந்த தேசங்களும் மக்களும் மிகப்பெரிய சாதனையாக கொண்டாடினார்கள். அப்போ இந்த தீவிரவாத அமைப்புகள், இந்த காசா மக்கள், பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே இந்த UN ஆர்டிக்கிளுக்கே எதிராக இருக்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த உலக மக்களுக்காக, உலக தேசங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஐநா சபை இஸ்ரேல் மக்களுக்காக, இன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்காகன்னு சொன்னாலும் அது பொதுவாக உலகத்திற்காக தான், இல்லை மனித சமுதாயத்திற்காக ஐநா சபை இந்த காசாவுக்கு எதிராக, பாலஸ்தீன அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தால் தான் நிரந்தரமாக இஸ்ரேல் மக்களுக்கும் எதிர்காலத்தில் உலக மக்களுக்குமான பாதுகாப்பை உறுதி செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்போ யாராக இருந்தாலும் எந்த காரணத்துக்காக போராடினாலும், அது எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அடுத்த மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் தற்காப்புக்காக தெரியாமல் ஒரு கொலை நடந்தால் அதுக்கு விதிவிலக்கு உண்டு. நம்முடைய சட்டங்களில் இதற்கான விதி இருக்குது. நாம் நம்முடைய தற்காப்புக்காக ஒருத்தனை தாக்கி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னாலும் அது நம்ம மேலே குற்றம் வராது. ஒரு தற்காப்புக்காக, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு எதிராளியை, நம்ம கொல்ல வர கொலைகாரனை தாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி தற்காப்பு யுத்தத்தில் எண்ணிக்கையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்களை 2 பேரை கொள்றதுக்கு வந்திருக்கா, ஆனால் நானும் அங்கே 2 பேரை மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு அங்கே செயல்படவே முடியாது. நாம் திருப்பி அடிக்கும்போது அங்கே எத்தனை பேர் கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அதுவே தற்காப்புக்காக நடக்கிற போராட்டம் தான் இல்லையா. நாம் இன்டென்ஷனோட அவனை கொல்லணுங்கிற நோக்கத்தோடு செய்யலை, நம்ம கொலை செய்ய விரும்பவே இல்லை இல்லையா. நம்ம அமைதியாக வாழணும்னு நினைக்கிறோம். நாம் குடும்பத்தோடு அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வீடு புகுந்து நம்ம கொல்றதுக்கு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவனை விரட்டுறதுக்கோ அல்ல தடுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுறோம். அந்த போராட்டத்தில் அந்த கொலைகாரர்கள் உயிர் போகுது அப்படின்னா அதற்கு யார் பொறுப்பாளி? அந்த கொலைக்காரர்கள் தான். நம்மளை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்ம வீட்டை உடச்சி உள்ளே வர்றாங்க இல்லையா, அவங்க தான் பொறுப்பு. நம்ம மேலே எந்த குற்றமும் கிடையாது. இதுதான் நீதி, நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் இதுதான் சரி,
சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் இதுதான் சரி. அப்போ இதை தான் இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்க தற்காப்புக்காக தான் அந்த யுத்தம் பண்ணுறாங்க. ஏன்னா தொடர்ந்து ராக்கெட்டுகள் அவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்காக திரும்பி அவங்க அடிக்க வேண்டியது இருக்குது. பல 100 அடிகள் ஆழத்தில் அவங்க உருவாக்கி இருக்கிற சுரங்கங்களை அழிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கேருந்து தான் ராக்கெட்டுகளை கொண்டு வந்து ஏவுறாங்க. அங்கே தான் தீவிரவாதிகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டமைப்பை அழிக்க வேண்டியது இருக்குது. அப்போது இது தற்காப்பு யுத்தம்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஹமாஸோ ஈரானோ அல்லது ஹவுதிகளோ ஹிஸ்புல்லாவோ இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் இஸ்ரேலை அழிச்சிருவோம், யூதர்களை கொன்னுருவோம் அப்படிங்கிறதே கொள்கையாக வச்சுட்டு இவங்க வரல. தங்களுடைய தேசத்தை அழிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுனால தங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. 2023 அக்டோபர் 7 யார் யுத்தத்தை ஆரம்பித்தா? அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு புனித நாள். அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய சினகாக அவங்களுடைய கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த நாளை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு உள்ளே வந்து வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தரையும் கொன்னது வந்து காசாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகள், ஹமாஸ், அப்புறம் இன்னும் பல தீவிரவாத அமைப்புகள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாம் சேர்த்து தான் செஞ்சாங்க. அப்போது காசா தீவிரவாதிகள் செய்தது தான் இனப்படுகொலை. இனப்படுகொலையுடைய டெஃபினிஷன் என்ன? ஒரு குறிப்பிட்ட இன மக்களை, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், இனத்தை சேர்ந்தவங்க அல்லது மதத்தை சேர்ந்தவங்களை இவர்களை அழித்து விடுவேன் அப்படிங்கிற கொள்கையோடு அழிக்கிறது, யுத்தத்திலேயோ வன்முறையிலேயோ கொல்றது தான் இனப்படுகொலை. அக்டோபர் 7 ஹமாஸ் செய்தது தான் இனப்படுகொலை. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளவு அதிகமாக மக்கள் சாகிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலில் அதிக இழப்பு கிடையாது, ஆனால் காசாவில் அதிக மக்கள் சாகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ யுத்தம்னு நடந்தால் யாருக்கு நடக்குது? ஹமாஸுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும். அப்போ அங்கே உயிரிழப்புன்னு இருந்தால் யாருக்கெல்லாம் இருக்கும்? ஒரு போரை ஆரம்பித்து விட்டாலே 2 பக்கமும் சேதாரங்கள், உயிர் இழப்புகள் நிச்சயமாக இருக்கும். காசாவில் இருந்து ராக்கெட்டுகளை இஸ்ரேலை நோக்கி அனுப்பும்போதே ஒன்று தீர்மானமாகிறது, இங்கே ராக்கெட்டுகள் விழுந்து இஸ்ரேல் மக்கள் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. அதே போல் அதற்கு பதிலடி நடக்கும். அப்போ அங்கே காசாவில் எத்தனை தீவிரவாதிகள் மக்கள் சாக போகிறாங்கங்கிறதும் தெரியாது. யுத்தம் என்றாலே அது மிக கொடூரமானது, மனித குலத்திற்கே எதிரானது. அது ஆரம்பித்த பிறகு அது எப்படி போகுங்கிறத யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இங்கே இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் 850க்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சரி, இங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க? 0 தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கொண்டு வச்சு நடக்கும்போதும் அங்கே மக்கள் இறந்ததை தான் கணக்கு காட்டுறாங்களே தவிர ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அறிவிக்கவே இல்லை. நீங்கள் பெரும்பாலும் ஒரு வாக்கியத்தை அதிகமாக அந்த செய்திகளில் பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கே கொண்டு வச்சு நடந்தது, அதில் இத்தனை காசா மக்கள் செத்து போனாங்க, அதிலும் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும், இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் எப்பொழுதுமே ஹமாஸ் தீவிரவாதிகள் கொல்லப்படவில்லை? இதற்கு காரணம், அங்கே எப்போவுமே ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்களுடைய இராணுவ சீருடையில் சண்டை போடவே மாட்டாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம், யுத்த நிறுத்தம் அப்படின்னு அறிவித்த உடனே அப்போது யூனிஃபார்ம் போட்டுட்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் நிற்பாங்களே தவிர, யுத்தம் நடக்கும்போது சிவிலியன் ட்ரெஸ்ஸில், சாதாரண ட்ரெஸ்ஸில் மக்கள் மாதிரி தான் அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு யுத்தம் நடக்கும்போது மக்களோடு மக்களாக நின்று, மக்கள் மாதிரி சாதாரண உடையில் நின்று யுத்தம் பண்ணுறதே பெரிய குற்றம். ஏன்னா அப்போ இஸ்ரேல் இராணுவம் இவர்களோட சண்டை போடும்போது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை அவங்க கொல்லும்போது அங்கே நிற்கக்கூடிய சாதாரண மக்களும் கொல்லப்படலாம். ஏன்னா இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் சீருடையில் இல்லாமல் சாதாரண மக்களைப் போலவே சாதாரண உடையில் யுத்தம் பண்ணும்போது அப்போ அங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருப்பவர்களும் சாதாரண மக்களாக தீவிரவாதிகளானே தெரியாது. அப்போ ஒரு யுத்தம் நடக்கும்போது அங்கே சாதாரண மக்களோடு நின்று சிவிலியன் ட்ரெஸ்ஸில் யுத்தம் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி நின்று யுத்தம் பண்ணுறதுனால இதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாதாரண மக்களுடைய உயிருக்கும் இவர்கள் ஆபத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி யூனிஃபார்ம் போடாததுனால இவங்க சாதாரண மக்களை யுத்தத்தில் தங்களுக்கு கேடயமாக பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்னென்னா, சிவிலியன் டெத்தை அதிகமாக காட்ட விரும்புகிறாங்க. அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. ஹமாஸ் தீவிரவாதிகளை கொல்லப்பட்டாலும் சிவிலியன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப எளிதாக அங்கே மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. சிவிலியன் கேஷுவாலிட்டி அந்த லிஸ்ட்டில், அந்த எண்ணிக்கையில் தான் இது வரும். அதனால தான் இது வரைக்கும் நடந்த அந்த காசா யுத்தத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னா 48,000 பேர்னு சொல்லுவாங்க. 48,000 பேர் மக்கள்னு சொல்லுவாங்க. ஹமாஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு யுத்தம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இரண்டாவது பெரிய குற்றம் ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்யக்கூடிய குற்றம் என்னென்னா, பூமிக்கடியில் ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள், நிலவரைகள் வைத்திருக்கிறாங்க. இந்த பங்கர்லலாம் பொதுமக்கள் போய் இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் எல்லா இடங்கள்லையும் பங்கர்ஸ் இருக்குது. அப்போ எப்பெல்லாம் அங்கே காசாவில் இருந்து அவங்க ராக்கெட்டை அனுப்புகிறாங்களோ அப்போ மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள இந்த பங்கர்ஸ்குள்ளே போயிடுவாங்க.
ஆனால் காசாவில் நேர் எதிராக இருக்குது. எப்போல்லாம் அங்கே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போகுதுன்னு தெரியுதோ அப்போ இவங்க தீவிரவாதிகள் எல்லாம் பங்கர்ஸ்குள்ளே போயிடுவாங்க, பூமிக்கடியில் சுரங்கப்பாதைகளுக்குள்ளே போயிடுவாங்க. மக்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. அதை ஹமாஸ் தலைவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லலாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்க பேட்டி கொடுக்கும்போதே சொன்னாங்க, இந்த பூமிக்கடியில் நாங்கள் கட்டி வச்சுருக்க சுரங்கப்பாதைகள் எல்லாம் ஹமாஸ் இயக்கத்தினர் தப்புறதுக்காக, அதுக்கு தான் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் மக்களை பாதுகாக்க கேட்டலை, மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய வேலையும் இல்லை, அது ஐநாவுடைய வேலைன்னே சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாளும் காசாவை ஆண்டு கொண்டிருந்த இந்த ஹமாஸ் அமைப்பினர் இதை யுத்தத்தையும் ஆரம்பித்து அந்த யுத்தத்தால் மக்கள் சாகும்போது அவங்கள காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த யுத்தத்தில் இவ்வளவு மக்கள் சாகிறதுக்கு முக்கிய காரணம் ஹமாஸ் அமைப்பு மட்டும்தான். இது மட்டுமே கிடையாது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஹமாஸ் தலைவர்களில் ஒருத்தரான இஸ்மாயில் ஹனியே, அவர் கத்தாரில் ரொம்ப பாதுகாப்பாக சொகுசான இடத்துல இருந்துக்கிட்டு காசாவில் அவங்க ஆரம்பித்த இந்த யுத்தத்தை நியாயப்படுத்தி பேசினார். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க உயிரை கொடுத்து தான் ஆகணும், நமக்கு பாலஸ்தீன தேசம் வேணும்னா காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தணும், இப்படி அவங்கள பலி கொடுத்து தான் பாலஸ்தீன தேசத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு பேசினார். அப்போது இங்கே இஸ்ரேல் தேசம் தன்னுடைய மக்களை காப்பாற்றி கொள்வதற்காக யுத்தம் பண்ணுது, கடத்தப்பட்ட தன்னுடைய மக்களை மீட்பதற்காக யுத்தம் பண்ணுது. அப்படி யுத்தம் பண்ணும்போது கூட எதிரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவங்க ஆயுதங்கள் அழிக்கப்படணும் அப்படின்னு தான் தாக்குதல் நடத்துது. இதற்காகவே அமெரிக்காட்டிருந்து எத்தனையோ பில்லியன் கொடுத்து ஜிபிஎஸ் கைடட் மிசில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் அதற்கான தொழில்நுட்பத்திற்காக அவங்க எவ்வளவோ செலவழிக்கிறாங்க. ஏன் ரொம்ப துல்லியமாக தாக்குதல் நடத்துறது? ஏன் துல்லியமாக தாக்குதல் நடத்தணும்? ஏன்னா மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா காசாவில் அவ்வளோ மக்கள் கூட்டத்துக்கு இடையில், மக்கள் வசிக்கிற இடத்துக்கு கீழே ஒளிஞ்சிருந்து தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் ஒரு இராணுவத்தை போல சீருடை அணிந்து கொண்டு தைரியமாக இஸ்ரேல் இராணுவத்தோடு வந்து மோதவில்லை. அப்போ அவங்க மக்கள் பாதிக்கப்படாமல் தீவிரவாதிகள் மட்டும்தான் துல்லியமாக தாக்கப்படணும் என்பதற்காக தான் இஸ்ரேல் தொழில்நுட்பத்திற்காக அவ்வளவு செலவு பண்ணுது. 2ஆம் உலக யுத்தத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் கிரேட் பிரிட்டனும் நாசிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது ஜெர்மனியில் ஒவ்வொரு நகரத்தின் மீதும் அவங்க குண்டுகளை போட்டாங்க. அப்போ அந்த நகரமே அழிக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இராணுவ தளங்கள், இதெல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்க குண்டுகள் போடும்போது அந்த குண்டுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அதில் இருக்கக்கூடிய மக்களையும் சேர்த்து தான் கொன்றது. அதுலேயும் அமெரிக்காவாது முடிந்த அளவுக்கு அந்த ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய இடங்களை தாக்கும். அப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் சாவாங்க. ஆனால் பிரிட்டன் தாக்குதல் நடத்துனது ரொம்ப மோசமாக இருந்தது. அமெரிக்காவை போல் அவங்க பகல் நேரத்தில் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. தங்களுக்கு இழப்பு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இரவு நேரத்தில் தான் தாக்குதல் நடத்துனாங்க. இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தினா அவர்களுடைய யுத்த விமானங்கள் அதிகமாக பாதிக்கப்படாது. அதனால தான் இரவில் நூற்றுக்கணக்கில் இந்த குண்டு வீசும் விமானங்களை அனுப்பி அந்த நகரம் முழுவதும் குண்டு வீசி அந்த நகரத்தை சாம்பலாக்கிடுவாங்க. இப்படி நாசிகளோடு எதிர்த்து நின்று அந்த தொழிற்சாலைகள், இராணுவ தளங்களை அழிப்பது மிக கடினமாக இருந்ததுனால அந்த நகரங்களையே மொத்தமாக சாம்பலாக்கி விட்டார்கள். அதற்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, இந்த மக்களும் அந்த தொழிற்சாலைகளெல்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அப்போ இவர்களும் அந்த யுத்த இயந்திரத்தை இயக்க வைக்கக்கூடிய ஒரு கருவிகளாக தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த நகரங்களை அழிப்பது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் அதற்கு நேர் எதிராக மிக துல்லிய தாக்குதல்களை மேற்கொள்கிறது. அதற்காக அவங்க ரொம்ப முயற்சிகள் எடுக்கிறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க. காசா மக்களே இதை பல தடவை சொல்கிறத நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கலாம். இந்த இடத்துலேருந்து எங்களை போக சொல்கிறாங்க, இந்த இடத்துல கொண்டு போட போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் விமானங்களில் இருந்து நோட்டீஸ்களில் கொடுத்துருக்குறாங்க, அல்லது ஃபோன் கால் வந்தது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தீவிரவாதிகள் இங்கே இருக்கிறாங்கன்னு அந்த இடத்தை தாக்குறதுக்கு முன்பு ஃபோன் பண்ணி அங்கே மக்களை எச்சரிக்கிறாங்க. அப்போ அதை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கூட தப்பி போகலாம். ஆனாலும் இஸ்ரேல் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க? மக்கள் உயிரிழப்பை முடிந்தளவு குறைக்கணும் என்பதற்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன் எந்த தேசமும் இதுவரை செய்யாத அளவு இஸ்ரேல் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இவ்வளவு துல்லிய தாக்குதல் மேலே கவனம் செலுத்துகிறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் தீவிரவாத தாக்குதல் நடத்தும் போது இவங்க பதிலடி கொடுத்தா உடனே காசா மக்களை அநியாயமாக கொள்கிறாங்க, இது இனப்படுகொலை, இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வரும். ஐநா சபையிலேயே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக தான் மிக அதிகமான எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஈராக்கில் குர்திஷ் இன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சிரியா சிவில் வாரில் 6,56,493 மக்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்கிறாங்க. சூடான் சிவில் வாரில் 1,50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கலான்னு கணக்கு சொல்கிறாங்க. இப்படி காசா யுத்தத்தை விட இந்த அரபு இஸ்லாமிய தேசங்களில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், இனப்படுகொலைகள், இதில் தான் மிக அதிக அளவில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த இனப்படுகொலைகளுக்கு எதிராக தான் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்திருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமான போராட்டம்?
அப்போ பல தேசங்கள் அமைப்புகள் இதற்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகிறது. அதனால தான் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக மிக அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதால் இஸ்ரேல் மிக கவனமாக மக்கள் உயிரிழப்பை குறைப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறது. அப்போ இப்படி செயல்படுகிற இஸ்ரேல் தேசம்தான் மிக அதிக அளவில் காசா மக்களை கொல்கிறது அப்படின்னு சொல்கிறது ஐரணியாக இருக்கிறது. ஹமாஸ் காசா மக்களை பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவங்க நினச்சா பாதுகாக்கலாம், அவ்வளோ பெரிய அந்த சுரங்க அமைப்புகளுக்குள்ள மக்கள் அவங்க அனுமதிக்கவில்லை. அதுவும் இல்லை, அவங்களுடைய நோக்கமே மக்கள் உயிரிழப்பு அதிகமாக இருக்கணும், அதை வைத்து இஸ்ரேலுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் என்பது தான் அவங்களுடைய திட்டமாகவே இருக்குது. இஸ்மாயில் கனி அது தான் சொன்னார், இந்த மக்கள் தங்களுடைய உயிரை பலி கொடுக்கணும், பாலஸ்தீனத்துக்காக பலி கொடுக்கணும் அப்படின்னே சொல்கிறாரு. அப்போ இங்கே இனப்படுகொலை செய்வது இந்த இஸ்லாமிய தீவிரவாத இயக்கத்தினர் தான். அப்போ இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிற இந்த கத்தார், ஈரான் மாதிரி தேசங்கள், இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள், இந்த தீவிரவாத அமைப்புகள், இவங்க தான் இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலையை செய்தாங்க, இஸ்ரேல் மக்களை கொன்னாங்க. அதே போல் காசாவில் அதிக மக்கள் சாகிறதுக்கு காரணமும் இவங்க தான். அதிக மக்கள் சாகணும் என்பது தான் அவங்களுடைய திட்டமாகவே இருக்குது. இதை எல்லாமே அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரானுடைய கொள்கைகளே அப்படி தான் இருக்குது. அவங்களே வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, இப்படி காசா மக்கள் தங்களுடைய உயிரை பலி கொடுக்கணும், யூதர்களை எல்லாம் கொல்லணும், இஸ்ரேல் தேசத்தை அழிப்பது தான் எங்களுடைய கொள்கை, அதை செய்வோம், இப்படி அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அப்போது இப்படி நாங்கள் இன அழிப்பு செய்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுகிற அவர்களை ஒன்றும் செய்யலை. அதுவும் அக்டோபர் 7 அவங்க பெரிய இன அழிப்பை நடத்திய பிறகு யார் அங்கே பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு எதிராகவே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ளே அத்துமீறி புகுந்து இஸ்ரேலிய குடிமக்களை படுகொலை செஞ்சுருக்காங்க. இப்படி இனப்படுகொலை நடந்திருக்கு. 250 மக்கள் அங்கேருந்து கடத்தப்பட்டு இன்னும் காசா சுரங்கத்துக்குள்ளே தான் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ ஐநா சபையில் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு மேலாக நடந்த இந்த தாக்குதலுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் லா படியே தற்காப்புக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். கடத்தப்பட்ட மக்களை இன்னும் மீட்கலை. அப்போது இங்கே இப்படி அவசரமாக இஸ்ரேலுக்கு எதிராக முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது, அநியாயமாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் லாவுக்கு எதிராக இருக்குது. அப்போ இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ANC என்ற அந்த கட்சி, அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்க தான் இந்த குற்றச்சாட்டுகளை ஐநாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் அக்டோபர் 7 அப்புறம் ஐநா சபை நீதிமன்றமும் உடனே விசாரித்து தீர்ப்பு சொல்லுது. அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவின் இந்த ANC கட்சி, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இவர்கள் எல்லோருமே இந்த தீவிரவாத அமைப்புகள், அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேசங்கள், இவர்களோடு கைகோர்த்து தவறாக சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக அந்த தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இது அரசியல் உள்நோக்கத்தோடு மிக தவறாக அந்த செயல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் அட்டர்னி நட்டாசா ஹாஸ்ட்ராஃப் என்பவர் சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு வந்த இந்த குற்றச்சாட்டிலும் ஐசிஜேயுடைய தீர்ப்பு இது எல்லாம் எந்தளவு தவறானது, இது இன்டர்நேஷ்னல் சட்டத்தின்படி பார்த்தாலே பல தவறுகள் இதில் இருக்குது அப்படின்னு நிரூபித்திருக்கிறாங்க. இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக வைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலை செய்கிறது என்கிற அந்த குற்றச்சாட்டு எந்தளவு தவறானது அப்படிங்கிறதையும், இதுபோல் மற்ற குற்றச்சாட்டுகளான அபார்த்தைடு ஸ்டேட், கலோனைசர் போன்ற இந்த குற்றச்சாட்டுகளும் எந்தளவு தவறானது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.